T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிச் சுற்றுக்கு முதல் முறையாக தகுதி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி தென்னாப்பிரிக்காவை இன்று சந்தித்தது. இந்த தொடரில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, வங்கதேசம் போன்ற அணிகளை ஆப்கானிஸ்தான் அணி வீழ்த்தியது. இதனால் இம்முறை ஆப்கானிஸ்தான் இறுதிப் போட்டி வரை செல்லும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒட்டுமொத்த ரசிகர்களின் எதிர்பார்ப்பையும் தென்னாப்பிரிக்கா அணி சுக்குநூறாக உடைத்து இருந்தது. டிரினிடாட் பகுதியில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி 56 ரன்களில் சுருண்டது. இதன் அடுத்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி 8.5 ஓவர்கள் எல்லாம் 1 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. இதனால் ஆப்கானிஸ்தான் அணியை ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர். ஆஸ்திரேலியா சென்றிருந்தாலும் கூட இந்த போட்டியில் பெரிய ரன்களை அடித்து சுவாரஸ்யமாக மாற்றியிருக்கும் என்று ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் அணி மீது தவறு இல்லை என்று முன்னாள் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் மைக்கேல் வாகன் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், திங்கட்கிழமை செயின்ட் வின்சென்டில் நடைபெற்ற வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் வென்றது. அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை முதல் அரையிறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்காக ஆப்கானிஸ்தான் அணி டிரினிடாட் சென்றது. ஆனால் அங்கு செல்வதற்கான விமானம் 4 மணி நேரம் தாமதமாக ஆகிவிட்டது. எனவே ஆப்கானிஸ்தான் வீரர்களுக்கு ஓய்வு எடுக்கவும் பயிற்சி செய்யவும் நேரமே இல்லை. இது காரணமாக தான் ஆப்கானிஸ்தான் அணி தோல்வியை தழுவியிருக்கின்றது. ஆப்கானிஸ்தான் வீரர்களுக்கு உரிய மரியாதையை ICC செய்யவில்லை என்று நான் நினைக்கிறேன் என்று மைக்கேல் வாகன் குற்றச்சாட்டி இருக்கிறார். மைக்கேல் வாகனின் இந்த பதிவு ரசிகர்களின் கவனத்தை பெற்றிருக்கின்றது. ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல், அதுவும் விமானம் 4 மணி நேரம் தாமதமாகி ஆப்கானிஸ்தான் வீரர்கள் அரையிறுதி போன்ற முக்கிய போட்டிகளில் பங்கேற்று தோல்வியை தழுவியிருக்கின்றார்கள். ICCயின் மட்டமான அட்டவணை தயாரிப்புதான் இதற்கு காரணம் என்று ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.